இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே கலந்து சாப்பிட்ற மாரி ஒரு ஏவனான ஹெல்தியான தொக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அது செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 2 காஞ்ச மிளகா, இது கூடவே 2 பல்லு பூண்டு, 3, 4 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு துண்டளவுக்கு புளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா அலசின ஃப்ரெஷ்ஷான இளம் கருவேப்பிலை இலைகள், இது கூடவே கொஞ்சமாக உப்பு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா நம்ம பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்கவே கூடாது. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கடுகு, நல்லா தாராளமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்த விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எண்ணெய் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குன்றதுக்கு அளவாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை டெய்லி எடுக்கிறதுனால நம்மளுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டெய்லி கருவேப்பிலை எடுத்துக்கினா ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நல்ல சூடான இட்லியோட கருவேப்பிலை தூக்க வச்சு இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து கலந்து சாப்பிட்டு பாருங்கள். ஆஹா, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்கள்.